இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஷ்ட கணபதி பூஜையை பத்தி தான் பார்ப்போம். அதாவது இந்த அஷ்ட கணபதி பூஜை எப்படின்னா ஒவ்வொரு கணபதிக்கும் ஒவ்வொரு விதமான பலன் நமக்கு கிடைக்கும். இந்த அஷ்ட கணபதி அந்த அஷ்ட கணபதி மொத்தம் 8 வகையான கணபதி இந்த பூஜையில அடங்கும். இது நீங்க ஒவ்வொரு பூஜை பண்ணும்போது நமக்கு ஒவ்வொரு பலன் இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப நீங்க இப்போ அஷ்ட கணபதி இப்ப நம்ம 8 கணபதினால 8 எந்திரம் வைக்கணுமா, இல்ல 8 போட்டோ வைக்கணுமா, 8 சிலை வைக்கணும், நிறைய அப்படி கேள்வி உண்டு. இது அப்படி கிடையாது. இது எப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒரே சிலையில தான் செம்பு, பித்தளை, கல் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிலையில தான் அதுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே அதுல பூஜை பண்ணி வச்சு உங்களுக்கு கொடுப்போம். அதை நீங்க ஒவ்வொரு பூஜை, அதாவது அஷ்ட கணபதி எத்துனா அஷ்ட கணபதிக்கு ஒரே மந்திரம் கிடையாது. இப்போ ஒரு மந்திரத்தை நீங்க சித்தி பண்ணி முடிச்சோன்னா அடுத்த மந்திரத்தை நீங்க சித்தி பண்ணணும். உங்களுக்கு அதை நாங்க எப்படி பண்ணணும், ஒவ்வொரு மந்திரத்தை இப்போ நீங்க அஷ்ட கணபதி மொத்தம் எத்தனை பாத்தீங்கன்னா மகா கணபதி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆதி கணபதி, திரும்பி பாத்தீங்கன்னா சித்தி கணபதி, நடன கணபதி, அதுக்கப்புறம் வாழை கணபதி, உக்கிர கணபதி, மூல கணபதி, உச்சிஷ்ட கணபதி, இந்த இவ்வளவு கணபதி நீங்க ஒரே பூஜையில ஒரு இது பண்ற மாதிரி. இப்ப எப்படின்னா நீங்க ஒரு உபாசனம் மாதிரி 48 நாள் எடுக்கீங்க. ஒரு நாளைக்கு 1008 ஊரு போடணும், 48 நாள் பூஜை பண்ற மாதிரி இருக்கும். ஆனா இந்த அஷ்ட கணபதி பூஜை பொறுத்த அளவு இதுக்கு உண்டான மந்திரத்தை இப்ப நீங்க இப்போ மகா கணபதி பூஜை ஃபர்ஸ்ட் இது பண்ணும்போது அந்த மந்திரத்தை 1008 ஊரு போட்டாலே உங்களுக்கு அது சித்தி ஆகும். அந்த மாதிரி பூஜை தான். ஏன்னா நம்ம இது நம்ம சிலையா, அதாவது ஒரு பித்தளை, செம்பு, இந்த கல்ச்சர் இந்த மாதிரி நம்ம சிலையில அதை ஆவகனம் பண்ணி பூஜை பண்ணும்போது நமக்கு அது சீக்கிரமா நமக்கு சித்தி ஆகும். இது ஒவ்வொரு பூஜைக்கும் ஒவ்வொரு கணபதி ஒவ்வொரு பூஜைக்கும் நமக்கு ஒவ்வொரு விதம் நல்லது நமக்கு உண்டு. உங்களுக்கு எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப மகா கணபதி பூஜை அந்த மாதிரி நீங்க பண்ணுறீங்க அப்படின்னா எந்த விதமான நோய் நொடி எது இருந்தாலும் அந்த இடத்துல தீரும். அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இப்போ எந்த ஒரு தடங்கள் எது இருந்தாலுமே உங்களுக்கு அந்த இடத்துல இருந்து அது அப்படி படிப்படியா கம்மியாகும். திருப்பி முக்கியமான விஷயம் இப்ப நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுதாங்கன்னா, ஒரு பூஜை பண்ணுதாங்கன்னா 21 நாள் 48 நாள் பண்ணுதாங்க. நான் என்கிட்ட வாராங்க 48 நாள் பண்ண ஒன்றும் இல்லை, நான் வெளியே எடுத்தேன், 48 நாள் பண்ணிருக்கேன், எந்த அறிகுறியும். உங்களுக்கு எப்படின்னா அந்த 48 நாள் 21 நாள் டைம் எதுக்குன்னா உங்க கிட்ட இந்த தெய்வம் வரதுக்கு தான் அந்த டைம். அதுக்கப்புறம் நீங்க ரெகுலரா பூஜை பண்ணதான் உங்களுக்கு உண்டான பவர்ல இருந்து எல்லாமே அதிகரிக்கும். அது இப்ப நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. ஒரு 48 நாள் முடிச்சோம் நமக்கு எல்லாம் தெய்வம் செய்யணும் செய்யாது. அந்த 48 நாள் பூஜை முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு சில சோதனைகள் கொடுத்துதான் உங்க கிட்ட வரும். அந்த 48 நாளும் கொடுக்கும், அதுக்கப்புறமும் கொடுக்கும். நீங்க அதை முடிச்சா அந்த சோதனையை தாங்கி நீங்க அதை வழிபட்டா மட்டும்தான் உங்ககிட்ட லைஃப் லாங் தெய்வங்கள் இருக்கும். அதை புரிஞ்சு எல்லாருமே பூஜை பண்ணுங்க. அதே மாதிரி இப்ப இதுல அடுத்து பாத்தீங்கன்னா ஆதி கணபதி. இந்த கணபதி பூஜை உங்களுக்கு எப்படின்னா நம்ம இப்போ ஒரு மன நிம்மதியே இல்லாம இருந்த மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி கெட்ட விஷயங்களை ஏவி விட்டுருப்பாங்க, கெட்டது நடக்கும். நிறைய பேர் ஒரு மாதிரி தப்பா நம்ம ஒரு மாதிரி பேசும்போது ஒரு மாதிரி குடும்பத்துல சந்தோஷமே இல்லாம இருந்த மாதிரி இருக்கும். அப்ப நம்ம அந்த அஷ்ட கணபதியில 2வது பூஜை ஆதி கணபதி பூஜை பண்ணும்போது உங்களுக்கு அந்த மாதிரி மன கஷ்டங்கள் துயரங்கள் எல்லாமே நீங்கின மாதிரி நீங்கும். திரும்பி பாத்தீங்கன்னா அடுத்த சித்தி கணபதி பூஜை நீங்க பண்ணும்போது இப்போ உங்களுக்கு பில்லி சூனியம் செய்வன வச்சிருக்காங்க, எது இருந்தாலும் இந்த இடத்துல இருந்து விலகும். அதே போல நீங்க என்ன ஒரு காரியம் செஞ்சாலும் உங்களுக்கு அது சித்தி ஆகும். இப்ப நீங்க மாந்திரிக சம்பந்தமாவும் சரி, இப்ப நீங்க மாந்திரிக சம்பந்தம் இல்லாம புதுசா ஒரு காரியம் பண்ண போறீங்கன்னா அதுல இருக்க தடங்கள் எல்லாமே விலகும். இந்த 3வது கணபதி அஷ்ட கணபதியில 3வது கணபதி பூஜை பண்ணும்போது அடுத்து 4வது பாத்தீங்கன்னா நடன கணபதி. இந்த பூஜைனால எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நீங்க ஒரு வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வியாபாரம் நல்ல விருத்தி ஆகும், நல்ல லாபத்தை கொடுக்கும், உடல் ஆரோக்கியமா இருக்கும், நல்லதா இருக்கும். ஆனா இதெல்லாம் எப்படின்னா நீங்க பூஜை பண்ணி படிப்படியா தான் எல்லாமே நடக்கும். நம்ம இப்போ நீங்க இந்த அஷ்ட கணபதி 8 பூஜை முடிச்ச உடனே ஒரு 10 நாள்ல நமக்கு நடக்கும், ஒரு வாரத்துல நடக்கும் அப்படின்னா அதெல்லாம் நம்பாதீங்க. ஏன் நானுல வேற யாரு சொன்னாலுமே நம்ப வேண்டாது. அதெல்லாம் சும்மா அந்த பூஜை முடிச்ச உடனே படிப்படியா தான் உங்களுக்கு எல்லாமே நடக்கும். ஒரு பணங்காசுல இருந்து நல்ல வாழ்க்கையில இருந்து எல்லாம் படிப்படி. நம்ம ஒரு இடத்துக்கு நம்ம போறோம்னா படிப்படியா இருந்தாலும் நம்மளால அந்த இடத்த போய் நம்ம இது பண்ண முடியும். நம்ம கீழே ஒரு காலை வச்சு டைரக்டா மேல போகணும்னு நினைச்சா நம்மளால முடியாது. அதனால என்னைக்குமே படிப்படியா. இப்ப நீங்க லாபம் இந்த பூஜை பண்ணுறீங்க, லாபம் வரும். அப்ப எப்படி லாபம் வரும்னா எடுத்த உடனே 10,000 50,000 1 லட்சம் வராது. 500 1000 5000 10 இப்படிதான் படிப்படியாக நமக்கு கூடிட்டு போகும். இந்த இது அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்த கணபதி பாத்தீங்கன்னா வாழை கணபதி. இந்த வாழை கணபதி பூஜை நீங்க எதுக்கு பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்த பூஜை நீங்க பண்ண அஷ்ட கணபதியில வாழை கணபதி ஒண்ணு. இந்த பூஜை பண்றதுனால என்ன இதுன்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்த சில விஷ இதுன்னு சொல்லுவாங்க. நம்ம எப்படின்னா வண்டு, இந்த பூச்சி, இந்த மாதிரி சில விஷ கடிகள்ல இருந்து நமக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. அதை நம்ம கிட்ட நெருங்காது. பாதிக்கனா
நம்ம கிட்ட அந்த விஷ பிராணிகள் எதுவுமே கிட்ட நெருங்காது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திருமணம் ஆகாம இருப்பாங்க. அவங்க இந்த பூஜையெல்லாம் பண்ணாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு திருமணம் வந்து கைகூடி வரும். இந்த வாழை கணபதி அஷ்ட கணபதியில வாழை கணபதி பூஜை பண்ணும்போது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உக்கிர கணபதி. இந்த உக்கிர கணபதி பூஜை பண்ணும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு இருக்கிற எதிரில இருந்து எல்லாருமே அழிஞ்சிருவாங்கன்னா உங்க கிட்டேயே வராம ஒளிஞ்சிருவாங்க. அவங்க வேலையை பார்த்துட்டு அவங்க போய்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும். திரும்பி மறுபடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான வியாதி நோய் எது இருந்தாலும் உங்களுக்கு படிப்படியா எல்லாமே சரியாகும். உங்களுக்கு ரொம்ப நாள் தொந்தரவு கொடுத்துட்டு இருக்கவங்க அந்த இடத்துல இருந்து ஒன்று காலி பண்ணி வெளியே போயிடுவாங்க. இல்லைன்னா அவங்களுக்கு வேற மாதிரி பிரச்சனை வந்துடும். அந்த மாதிரி இந்த உக்கிர கணபதி பூஜை. ஏன்னா உக்கிரனால கோபம். அப்ப அந்த கணபதி வந்து கோபத்தினால நம்ம கிட்ட இருப்பாரு. நம்ம மேல கோபப்பட மாட்டாரு. நமக்கு யாரு பிரச்சனை பண்ணுதாங்களோ அவங்க மேல கோபம் வரும். அப்படிதான் இந்த உக்கிர கணபதி பூஜை வந்து இப்படி இருக்கும். மற்றவர்களுக்கு அதை எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பூஜை பண்றதுனால கோபம் நம்ம உக்கிர கணபதினால ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு பார்த்தா அந்த வீட்டுல எந்த பிரச்சனையும் நமக்கு இருக்காது. நம்ம தைரியமா நீங்க வந்து எடுத்து பண்ணலாம். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மூல கணபதி. அதுக்கப்புறம் உள்ளது இந்த கணபதி பூஜை வந்து எந்த ஒரு விஷயம் நீங்க பண்ணாலும் சரி எல்லாமே உங்களுக்கு வந்து சித்தியாகும். ஒரு செயல் நீங்க செஞ்சாலும் சரி, ஒரு இடத்துக்கு போய் ஒரு நல்ல காரியம் பண்ணும்போது உங்க கையால பண்ணாங்கன்னா அது நல்லபடியா இருக்கும். அந்த மாதிரி எல்லா விஷயமும் உங்களுக்கு நல்லபடியா இருக்கும். உங்களுக்கு எப்படின்னா இப்போ நோய் நொடி இந்த கிரகம் தோஷங்கள் எது இருந்தாலும் சரி எல்லாமே விலகி நல்லபடியா இருக்கும். அதுக்குதான் நம்ம இப்ப நீங்க இந்த மூல கணபதி பூஜை வந்து அதுக்குதான். அப்போ அஷ்ட கணபதியில கடைசியா இருக்குது உச்சிஷ்ட கணபதி. இந்த உச்சிஷ்ட கணபதி எப்படின்னா, இப்ப நீங்க நார்மலா தனியா உச்சிஷ்ட கணபதி உபாசனை எடுத்தீங்கன்னா அதுக்கு உண்டான மூல மந்திரங்கள் வேற மாதிரி இருக்கும். இது அஷ்ட கணபதியில வர உச்சிஷ்ட கணபதி பூஜைனால இதுக்கு மூல மந்திரம் கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும். இந்த மந்திரத்தை நீங்க பயன்படுத்தினால உங்களுக்கு வந்து எப்படின்னா, நமக்கு வந்து எல்லா இடத்துலயும் உங்களுக்கு வெற்றி இருந்த மாதிரி தான் இருக்கும். எந்த காரியத்தை நீங்க தொட்டாலும் வெற்றி இருந்த மாதிரி இருக்கும். ஒரு நல்ல வளமான வாழ்வு நமக்கு வந்து கிடைக்கும். அதே மாதிரி நல்ல ஒரு வியாபாரம் பண்ணுவீங்க, பிசினஸ் பண்ண நல்ல ஓடும் நமக்கு இந்த உச்சிஷ்ட கணபதினால. அதுக்கப்புறம் திருமணம் ஆகாம இருக்கிறது இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்போம் வாழை கணபதி பூஜை பண்ண மாதிரி தான். அதே மாதிரி இப்ப இந்த உச்சிஷ்ட கணபதி பூஜை பண்ணும்போது நமக்கு திருமணம் ஆகாது. அதாவது இந்த அஷ்ட கணபதியில உச்சிஷ்ட கணபதி பூஜை பண்ணும்போது அந்த மந்திரம் நம்ம உச்சாரணம் பண்ணும்போது நமக்கு கல்யாண தடை எல்லாமே திருமண தடை எல்லாமே நமக்கு நீங்கும். அதே மாதிரி ஒரு விபூதி நீங்க கொடுக்கும்போது குழந்தை இல்லாதவங்களுக்கு நம்ம கொடுத்து ஒரு 21 நாள் பூசுங்க, 48 நாள் அவரை நினைச்சு நீங்க பூசுங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து குழந்தை இருக்கும். அந்த மாதிரி உச்சிஷ்ட கணபதி பூஜை இந்த அஷ்ட கணபதியில உச்சிஷ்ட கணபதி பூஜைக்கு உண்டான பலன் வந்து அப்படி இருக்கும். அதே மாதிரி இந்த நான் சொன்ன இப்ப அஷ்ட கணபதி அந்த 8 கணபதி நீங்க பூஜை பண்ணும்போது எப்படின்னா, இந்த அஷ்ட கணபதி 8 மந்திரம் உங்களுக்கு மூல மந்திரம் வரும். அந்த 8 மந்திரத்தையும் ஒவ்வொன்றையும் நீங்க 1008 உரு போட்டு நீங்க சித்தி பண்ணணும். இப்ப முதல்ல ஆரம்பத்துல இருந்து எல்லாத்துக்கும் கடைசி உச்சிஷ்ட கணபதி வரைக்கும் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா மந்திரம். எல்லா மந்திரத்தையும் 1008 சொல்லி நீங்க சித்தி பண்ணிடணும். சித்தி பண்ணி வச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நீங்க விட்டுறக்கூடாது. அதுக்கப்புறம் டெய்லி நீங்க குளிச்சுட்டு அந்த மந்திரத்தை உங்களால முடிஞ்ச அளவுக்கு 21 டைமோ இல்ல ஒரு 108 டைம், ரொம்ப சின்ன மந்திரம் தான். ஒரு 108 டைம்லாம் சொன்னீங்கன்னா உங்களுக்கு 5 நிமிஷம் கூட ஆகாது. அப்ப நீங்க மொத்தமா அஷ்ட கணபதிக்கு நீங்க செய்யும் போது உங்களுக்கு ஒரு 1/2 மணி நேரம் கூட ஒரு 20 நிமிஷம் கூட உங்களுக்கு ஆகாது. அப்படி நீங்க டெய்லி ஒரு 108 உங்களுக்கு போட உங்களுக்கு வந்து என்ன ஆகும், அஷ்ட கணபதி உங்களுக்கு இன்னும் வேலை பார்க்கும். நம்ம 1008 சொல்லிட்டோம், சித்தி ஆயிட்டு அவ்வளவுதான். இதுக்கப்புறம் மந்திரம் சொல்ல வேண்டாம், சும்மா ஒரு 3 டைம் சொல்லுவோம், 11 டைம் சொல்லுவோம்னா அது அந்த அளவு நமக்கு வீரியமா பவரா நமக்கு இருக்காது. அதனால நீங்க வந்து இப்படி பண்ணலாம். அந்த 1008 டைம் சொல்லி சித்தி வாங்கினதுக்கு அப்புறம் நீங்க டெய்லி ஒரு 108 அந்த அளவு நீங்க சொல்ல, நீங்க இந்த டைம் கிடையாது, காலையில சாயங்காலம் உங்களுக்கு எப்ப டைம் இருக்கும் அப்ப நீங்க சொன்னீங்கன்னா இதா இருக்கும். இந்த பூஜை வந்து நம்ம சிலையில தான் ரெடி பண்ண முடியும். ஒரு போட்டோலயோ எந்த இடத்துல இது பண்ண முடியாது. நாங்க சிலை வச்சு சிலைக்கு உள்ள பாத்தீங்கன்னா இதுக்கு உண்டான எந்திரம் மத்த இதுக்கு உண்டான மூலிகை சில விஷயங்கள் மை எல்லாமே வச்சு உங்களுக்கும் மை எல்லாமே கொடுத்து நீ எப்படி பூஜை பண்ணணும் எல்லாமே சொல்லி, இதுக்கு வந்து சுத்த சைவ படையல் தான், அரசியல் எதுவும் கிடையாது. நீங்க சைவ படையல் போட்டு எப்படி பண்ணணும் எல்லாமே சொல்லிடுவோம். தேவைப்படுறவங்க தொடர்பு கொண்டு பேசுங்க. அஷ்ட கணபதி பூஜை தேவைப்படுறவங்க சொல்லுங்க, உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி பூஜை பண்ணுங்க, கண்டிப்பா நல்லபடியா இருக்கும். நன்றி.